இது யார் செய்த தவறு? இது இவங்களுக்கு எந்த அதிகாரத்தை இந்த அரசு கொடுத்தது? 500 கிலோமீட்டர் கடல் பரப்பளவு எங்கே போச்சு? இவ்வளோ வன்முறையை இவங்க பண்ணிட்டு இந்த மக்களை வதைக்கிறது இல்லாமல் ஏன்னா சாப்பிட்றவங்க கையை பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் போவே இருக்காது. அவங்க அதோட சாப்பிட்றாங்க. அவங்க எடுக்கிறவங்க போனாங்கன்னா ஃபுல்லாக ஆயில் கெமிக்கல் தான். இதை மூடுறதுக்கு வழியே கிடையாது. சென்னை எண்ணூர் அருகே பெரியகுப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் முருகப்பா குழுமத்தைச் சேர்ந்த கோரமண்டல் உரத் தொழிற்சாலைக்கு கப்பல் மூலம் திரவ அமோனியா எடுத்து வர ஏதுவாக கடலில் இருந்து தொழிற்சாலை வரை குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த குழாயில் ஏற்பட்ட கசிவு காற்றில் கலந்து சின்னகுப்பம், பெரியகுப்பம், நேதாஜி நகர், பர்மா நகர் ஆகிய பகுதிகளில் கடும் நெடியுடன் கூடிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதி மக்களுக்கு மூச்சுத் திணறல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதால் அனைவரும் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர். அங்கிருந்து அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு அருகாமையில் உள்ள மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த கசிவால் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அசாதாரண சூழலை அறிந்து குறுகிய காலத்தில் நிலைமையை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம் என்றும் எப்பொழுதும் அவசரகால பாதுகாப்பு நடைமுறைகளை முறையாக கடைபிடித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஆலையை மூடக்கோரி பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தற்காலிகமாக தொழிற்சாலையை மூட அரசு அதிரடி உத்தரவிட்டுள்ளது. ஆனால் நல்ல காலம் காற்று வந்து கடல் காற்று அடிக்கிறதுனால 3 கிராமம் பாதிக்கப்பட்டு 45 பேர் ஹாஸ்பிட்டலுக்குறான். இதே காற்று கச்சாங்காத்தா மாறி இருந்தனா 30 கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால் எக்காந்தம் முன்னிட்டும் இந்த கம்பெனியை இருக்கக்கூடாதுன்றது எங்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் மீனவர் கிராமத்தில் அனைத்து கிராமத்தோட கோரிக்கை.